துலாம் மாசம்னா ரொம்ப விசேஷம். ஐப்பசி மாசம். ஒரு எல்லா மாசமே விசேஷமான மாசம் தான். அதுலேயும் ஐப்பசி மாசம் ரொம்ப விசேஷம். இப்படிதான் சாமி புரட்டாசி மாசத்தை சொன்னீங்க, இப்படிதான் தை மாசத்தை சொன்னீங்க அப்படிம்பீங்க. எல்லாத்துக்கும் விசேஷம் இருக்குது. வெள்ளிக்கிழமைன்னா விசேஷமான நாள் வீட்டை கூட்டுறாங்க. சனிக்கிழமைன்னா புரட்டாசி மாதம் கோவிந்தா போடுறாங்க. இதே போல் அதனால ஒரு நாள் விட்டு போடுறோம். எல்லா நாளும் ஒரு நாளும் ஒரு மாத தெய்வங்களுக்கு உகந்தது. அதில் இந்த ஐப்பசி மாதம் மாயவரத்தில் மயிலாடுதுறைன்னு சொல்லுவாங்க. இப்போது பழைய பேர் மாயவரம்னு பேர். அந்த மாயவரம் காவேரி கரையில் துலா மாதத்தில் தட்சிணாயன புண்ணிய காலத்தில் ஏன்னா காவேரி எண்டு தான். அதோட காவேரி அப்புறம் பூம்புகாரில் ஜாயின் பண்ணி அதோட கடலில் போய் சமுத்திரத்தில் போய் அது இது ஐக்கியம் ஆயிடுறது. அதனால அதை என்ன சொல்லுவாங்க, முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. முடவன்னா முடியாதவாள் கூட அந்த காவேரி தாய் அங்கேருந்து எங்கே திருச்சியிலேருந்து கிளம்பி வந்துட்டுருக்காவோ. ஒரு ஊர்லேயும் திருவையாறு, கும்பகோணம், மாயவரம், திருச்சி, இதே போல் ஒரு ஊரில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு விசேஷம். எல்லாரும் அங்கங்கே புண்ணியத்தை தேடிட்டாலாம். முடியாதவாளா என்ன பண்ணலாம், வயசாயிடுத்து, கர்ப்பிணி பெண்கள், கைகால் முடியாதவா, இவெல்லாம் காவேரி தாயிட்ட வைனாலாம். என்னக்கம்மா நீங்கள் வந்துட்டியாம்மா, கடைசிக்கு வந்துட்டியே, நாங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் மாயவரத்துக்கு வாங்கோ, நான் அங்கே உங்களுக்கு மோட்சம் கொடுக்குறேன், அதோட பூம்புகாரில் கலந்துருவேன்னு சொல்லுவா. அதனால அங்கே போய் ஸ்நானம் பண்ணாக்கா 5 ஜென்மத்துக்கு பாவங்கள் போகும். அதோட அங்கே தர்ப்பணம் பண்ணால் ரொம்ப விசேஷம். பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணோம்னாக்க நம்மளுடைய பிரம்மகத்தி தோஷம், பிரித்து தோஷம் எல்லாமே போகும். அது கடைசியில் அங்கே தான் மாயவரத்தில் போய் கலக்கிறதுனால எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு மாயவரத்தில் அந்த 18ஆம் தேதி மாதம் பிறந்து கொடுத்து நீங்கள் 18ஆம் தேதியே போகணும் அவசியம் கிடையாது. அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரையும் உங்களுக்கு என்னைக்கு முடிகிறதோ இன்னைக்கு காத்தால போயிட்டு அந்த காவேரியில் ஸ்நானத்தை பண்ணிட்டு பக்கத்தில் மயூரநாதர் கோவில் இருக்கும். அங்கே மேக தட்சிணாமூர்த்தின்னு இருப்பார். அவரை போய் பார்த்துட்டு ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரத்தை வாங்கி கொடுத்துட்டு காவேரியில் ஸ்நானத்தை பண்ணிட்டு முடிஞ்ச தானங்கள் ஏதாவது அங்கே நிறையா பிராமணா இருப்பா. பிராமணாளுக்கு முடிஞ்சதை உங்களால் ஒரு கொடுத்தேன்னா பிராமணா என்ன ஐதீகன்னு கேட்டேன்னா உங்களுடைய பிரிதுக்கள் அவ மூலியமா இருப்பான்னு அர்த்தம். அதனால தர்ப்பணத்தை பண்ணிட்டு ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு தானத்தை தர்மத்தை பண்ணிட்டு கார்த்தால வெங்காயம் பூண்டு முள்ளிங்க இல்லாமல் ஒரு இட்லி ஒரு பொங்கலை சாப்பிட்டுட்டு அந்த மேக மயூரநாதரை பார்த்துட்டு பக்கத்தில் ஏதாவது கோயில் இருந்தால் பார்த்துட்டு வாங்க. ரொம்ப விசேஷம். எந்த அளவுக்கு நீங்கள் தர்ப்பணம் பண்ணி பிரிதுக்களுக்கு நீங்கள் கூப்பிட்டு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் சுபிட்சமாக இருக்கும். இதை பார்த்துட்டு நிறைய பேர் ஃபோன் பண்ணுறா, எனக்கு சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம ஏன் அடுத்த வாழ்க்கை சொல்லணும், அப்படி இருக்காதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அடுத்த வாழ்க்கை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அடுத்த வாளுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்.